வணக்கம். வைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்த மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலே நமக்குள்ள சில பிரச்சனைகள் சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் தீர்த்துக்குவோம். இல்லை அப்படின்னா அது போலீஸ் ஸ்டேஷன் தான் போயாகும். அவங்க நீதிமன்றத்துக்கு பாஸ் பண்ணி விடுவாங்க. பொதுவாக போலீஸ் அப்படின்னாலே நம்முடைய நண்பர்கள், காவலர்கள் நம்முடைய நண்பர்கள். அப்படித்தான் நம்ம பலவிதமா பார்த்து ஆகணும். ஆமா, இல்லாவிட்டால் ஒரு அவசரத்துக்கு போலீஸார் அப்புறம் அவங்களே கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு என்னமோ எங்களை மதிக்காம போனியாப்ப இன்னைக்கு அப்ப எங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் போலீஸ்க்குன்னு ஒரு கெத்து இருக்குது. ஆமா, இதுதான்டா போலீஸ்னு படம் எடுத்த மாதிரி போலீஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. அந்த கெத்து என்னைக்குமே மறையக்கூடாது. அந்த கெத்து என்னைக்குமே குறையக்கூடாது. அப்பதான் அந்த ஒரு மாநிலம், அந்த ஒரு மாவட்டம், அந்த ஒரு ஏரியா பாதுகாக்கப்படும். என்னதான் இருந்தாலும் சரிங்க, ஒரு டிராபிக்கே எடுத்துக்கலாம். டிராபிக் போயிட்டே இருப்போம். அந்த டிராபிக்ல ரெட் சிக்னல் விழுவோம். அங்க போலீஸ் இருந்தாதான் நம்மால் நிற்பான், இல்லாட்டி நிக்க மாட்டான். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். சார் பொருள் போயிட்டு இருப்பான். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும். போலீஸ் இருந்தாங்கன்னா கரெக்டா போக மாட்டான். போலீஸ் இருந்தா அந்த ஒல்லியா இருந்தாலும் சரி, அவங்க குண்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஒரு லத்தியோட நிக்கிறாங்க அப்படின்னாலே அதற்கென்று ஒரு மகத்துவம் கட்டாயமா இருக்கு. அது எங்க நிறைய விஷயத்துல பார்த்தாச்சு. அப்ப அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை அருப்புக்கோட்டையில சிதைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஒரு ஆளு காளிக்குமாருங்கிற ஒரு ஆளு வெட்டி கொலை செய்யப்படுறாரு. ஒரு ஆட்டோ ஒரு மட்டாட்டோ வேன் டிரைவர் ஒருத்தர். அவருடைய அது பழிக்கு பழி வாங்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, அந்த ஆளு ஒரு பைனான்ஸ் கம்பெனியால கை விரலை துண்டா இது வெட்டிடுறாரு. அப்படிங்கிறப்ப அப்புறம் அவன் பழிக்குப்படி வாங்குவானா இல்லையா? அருண்குமார் லட்சுமணன் அப்படிங்கிற ஆளு. அப்படிங்கிறப்ப அது நடந்து முடிஞ்சிருந்து, வெட்டிட்டாங்க, கொலை ஆகி போச்சு. அந்த பாடியை அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு கொண்டு வர்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய சமயத்துல மற்றபடி குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் அவங்க சொந்தக்காரங்கள் கூடுறாங்க இல்லையா, கூடக்கூடிய சமயத்துல ஐயாவு அப்படின்னு மற்றபடி வீரன் சூரன் அப்படிங்கிற 2 பேர் இதை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்றாங்க. அப்புறம் அவங்க இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஒரு கலாட்டாவை அது உருவாகி அங்க அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு முன்னால உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி காயத்ரி அந்த அம்மாவுக்கு தகவல் கிடைச்சுன்னா அவங்க சமாதானப்படுத்தி ஒரு ஒரு கொண்டு வருவாங்க. அதுதான் போலீஸோட அவங்களுடைய வேலை. எந்திரிங்க, கலைஞ்சு போக, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் அங்கு தேவையற்ற முறையை தள்ளும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அந்த அம்மா மேல ஒருத்தர் கை வச்சிடறாரு, மார்பிளே கை வச்சிடறாரு, மற்றபடி தள்ளி விடுறார். அப்புறம் அந்த அம்மா அரைஞ்சிடுறாங்க. பின்னால ஒரு ஆள் அந்த அம்மா காயத்ரி அந்த அம்மா டிஎஸ்பி மேலவும் அந்த அம்மாவுடைய கூந்தலை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதெல்லாம் பெண் வன்கொடுமையான சம்பவம். ஆமா, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதன் மேல 8-9 பேருக்கு மேல கேஸ் போட்டு 100 பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். இந்த அளவுக்கு நடந்த சம்பவமே மிக கண்டனத்துக்குரிய விஷயம். பொதுவாக ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடிய சமயத்துல போலீசாரும் பலவிதமாக நியாயமாக நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்களேன், சமீபத்துல 2 நாளைக்கு அதே நாள்ல தருமபுரி மாவட்டத்தில் எஸ்எஸ்ஐ காவேரி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு போட்டு காவல்துறை கட்டுப்பாடு அறைக்கு மாத்திடுறாங்க. ஆமா, அதன் அடிப்படையில தருமபுரி மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு பாதுகாப்பு பணி போல இருக்கு. அங்க போட்டிருக்கிறாங்க எஸ்எஸ்ஐ காவேரி. அப்புறம் அவரு ஆப்போசிட்ல ஒரு சாப்பிடுவார் இல்லை, மத்தியானம் சாப்பிடக்கூடிய ஆப்போசிட்ல ஹோட்டல் இருக்கும் போல இருக்கு. ஒரு அங்க இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு காசு கொடுத்து சாப்பிட்டே வந்திருக்கிறாரு. 2/9 நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நவம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. ஆனா அப்புறம் காசு கொடுத்து போட்டு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. கடைக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி 3/9/2024 நவம்பர் 3ஆம் தேதி அதே மாதிரி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு என்ன பண்றாரு, ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு,
கடை ஓனர், ஹோட்டல் ஓனர் பையன் பேரு வீரமணி. அவர் பையன் வந்து முத்தமிழர். என்ன பண்ணிருக்கிறாரு, நேற்று சார் சாப்பிடல, இன்னைக்கு சாப்பாடு 2 நாள் பில்லு கொடுத்துருக்காரு. கொடுத்தோன்னே அவரு என்ன பண்ணிட்டாரு, அந்த எஸ்எஸ்ஐ காவலுக்கு இருந்த போலீஸ் ஆபீசர் எஸ்எஸ்ஐ காவேரி என்ன பண்ணிருக்காரு, டக்குன்னு ஆக்ரோஷமா பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காலில் ஷூவை கழட்டி அந்த முத்தமிழனையும் வீரமணி மற்ற இருக்கக்கூடிய சக ஊழியரை அடிக்க போயிருக்கிறார். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சக ஊழியரை தடுத்து அவரை சமாதானப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து முதல் நாள் சாப்பிட்றப்ப காசு கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் காசு கொடுத்துருக்கிறார். சம்பவத்தை அன்னைக்கும் காசு கொடுக்கல, அதுக்கு முதல் நாளும் காசு கொடுக்கல. 2 நாள் காசையும் பில்ல போட்டு கொடுத்து. இதுல என்ன தவறு இருக்கு? எஸ்எஸ்ஐ காவேரி உணர்ச்சி வசப்பட அந்த போலீஸ் ஆபீசர் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டதுக்கு உண்டான காசை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு நாள் சாப்பிட்டு நாளைக்கு வந்து தர்றேன்னு சொன்னதுக்கே அவங்க ஏற்றுக்க கூட அது தப்பு தானே அது. அதாவது வந்து இதே மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. போலீஸாக்காரங்களும் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கட்டாயமா சொல்லலாம். டீ கடை சம்பந்தப்பட்ட வகையில மற்ற ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா, எப்பா போலீஸ் வர்றாங்கப்பா, நம்ம எதாவது இல்லைன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல நான் காதால கேட்டிருக்கேன். சின்ன வயசுல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இப்போ போலீஸ்காரங்க வர்றாங்கப்பா, 2 பேர் வர்றாங்கப்பா, சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி, டீ கேட்டால் பால் இல்லைன்னு சொல்லிடு, ஆமா பால் டீ காஃபி கேட்டால் சர்க்கரை இல்லைன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி சில பேச்சுக்கு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இதுல பஸ்ல ஏறக்கூடிய சமயத்தை தனியார் பேருந்து மற்ற சில விஷயங்கள்ல வந்து டிக்கெட் வாங்காம அவங்க பயணம் செய்து இருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துல போலீஸ்காரங்களுக்கும் டிரைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கு. அந்த மாதிரி பல விதமா போலீஸ்காரர்கள் தவறு செய்யறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, அதன் அடிப்படையில் அவங்க மேல உள்ள ஒரு மதிப்பும் குறையுதுல. இதே பாருங்க, இன்னொரு சம்பவத்தை பாருங்க. கட்ட பஞ்சாயத்து ஒருத்தவர் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டையில. குற்றப்பிரிவு ஆய்வாளர் அனிதா ஆரோக்கியமேரி அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து ஏதோ பிரச்சனை அடிப்படையில நித்யானந்தன், அங்க மருத்துவர் ராமதாஸ் அப்படி 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவங்க மருத்துவர் ராமதாஸுக்கு ஆதரவா சொல்லி நித்யானந்தத்தை சப்போர்ட் பண்ணாம ஏதோ ஒரு எழுதி வாங்கிட்டு விட்டுடுறாங்க. அப்படிங்கிற சமயத்துல அது ஒரு குற்றச்சாட்டா போய் என்ன பண்றாங்க, அவர் வந்து ஒரு விஷயத்துல வந்து திருவாரூருக்கு மாத்திடுறாங்க. திருவாரூர்ல லஞ்ச ஒழிப்பு துறைக்கு மாத்திடுறாங்க. மாற்றக்கூடிய சமயத்தில் இந்த நித்யானந்தன் என்ன பண்ற, சும்மா விடல. ஆமா, இந்த அம்மா இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி அங்கேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அதனால வந்து அந்த அம்மாவை வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறைக்கு மாத்தி சொல்லப்பட்டு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு நித்யானந்தன். பாருங்க, லஞ்ச ஒழிப்புங்கிறப்ப அங்கேயே மேட்ரு நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க அந்த அம்மா இருந்த குற்றப்பிரிவு சம்பந்தப்பட்ட வகையிலும் மேட்டர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் பல பெண் போலீஸ் லஞ்சம் வாங்குறத விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி பெண் ஆய்வாளர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அது பல விதமான பத்திரிகை செய்தி இன்னைக்கு வெளிவந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி வந்து போலீஸாரே வந்து பல விதமா வந்து தவறுகள் செய்யறாங்க. அப்படிங்கும் போதுல வந்து மக்கள் மனசுல அவர்கள் மேல ஒரு தேவையற்ற முறையில ஒரு அசால்ட்டான ஒரு உணர்வு. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா என்னதான் அவங்க காவலர்கள் இல்லையா, ஒரு அசால்ட்டான ஒரு உணர்வு. ஆனா போலீஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமற்ற ஒரு உணர்வு இன்னைக்கு இருக்கு. காரணம் என்ன, இப்படிப்பட்ட சில போலீசாரோட நடவடிக்கை தான் ஒரு காரணமா நம்ம சொல்லக்கூடிய சூழல். அதன் வெளிப்பாடுதான் அருப்புக்கோட்டை காயத்ரி டிஎஸ்பி மேல நடந்த ஒரு வன்முறை தாக்குதல், வன்கொடுமை தாக்குதல் சொல்லலாம். ஆமா, ஏன்னா அங்க இருந்த பப்ளிக் என்ன பண்ணிருக்கிறான், எல்லாரும் போலீஸ் தானே, அது குறிப்பா அது பெண் போலீஸ் அப்படிங்கிற ஒரு இலக்காரத்தின் அடிப்படையில பெண் போலீஸோ ஆண் போலீஸோ யாராக இருந்தாலும் சரி இலக்காரமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அதிகாரம் தான். அங்க இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா மேல அது குறிப்பிட்ட இடத்துல கையை வச்சு தள்ளி விட்டுருக்கிறான். பின்னால வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான், முடிய பிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் வந்து அசால்ட்டின் வெளிப்பாடு, மற்ற இலக்காரத்தின் வெளிப்பாடு தான். ஆமா, என்னதான் இருந்தாலும் சரிங்க, போலீஸ் தேடி நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆமா, அப்படிங்கிற சமயத்துல அவர்களோட நம்ம எவ்வாறு பழக வேண்டும், அப்படி பொதுமக்களாய் நம்ம வந்து ஒரு ஒழுக்க உணர்வுக்கு வரணும். அவங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப பாருங்க, இவங்க இருக்கக்கூடிய விருதுநகர் எஸ்பி அவங்க கண்ணன் வந்து இன்னைக்கு அறிக்கை சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் யார்ட்டையுமே வந்து கையில லத்தியே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு வாக்கி டாக்கி மூலமா அறிவிப்பு சொல்லிட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி, பணியில் இருக்கிற அத்தனை பேரும் சரி,
பீட் போலீஸா இருக்கட்டும், மற்றபடி பந்தோபஸ்து போலீஸார் யாராக இருந்தாலும் கையில லத்தி வச்சுக்கீங்க. சும்மா வாயில பேசுறதுக்கும் கையில லத்தி வச்சு பேச நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அதனால நீங்க லத்தி இல்லாம இருங்க, சஸ்பெண்ட் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க, உத்தரவு விட்டுருக்குறாங்க. அது உண்மையான விஷயம் தான். அதாவது போலீஸுங்கிறவர் ஒல்லியா இருப்பார், சில பேர் குண்டா இருப்பார். லத்தியை கையில வச்சாலே அவருக்கு அந்த பவர் வந்துடும். யூனிஃபார்மா போட்டா இன்னும் அவருக்கு பவர் வந்துடும். அதுதான் உண்மையின் நிலைப்பாடு. இந்த மாதிரி சில போலீஸார் இருக்கிறாங்க போலீஸ் துறையில. ஆமா, காசுக்காக விலை போகக்கூடியவர்கள். மற்றபடி டாஸ்மார்க்ல சில விலை போய் வந்து அந்த பங்கு பிரிக்கிற சண்டை போட்ட போலீஸெல்லாம் பல தகவல்லாம் போச்சு. அப்புறம் வந்து டிராபிக்ல வந்து சம்திங் வாங்குவாங்க. ஆமா, முன்னால ஒரு நின்றுவாங்க, பின்னால ஒரு நிற்பாங்க. மற்றபடி போயிட்டே இருப்பாங்க. அவர் குடிப்பாரு, 2 பேரும் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அப்புறம் 3 பேர்ல பங்கு பிரிக்கக்கூடிய சமயத்தை தகவல் கட்டி பிடித்து போலீஸ்காரர்கள் மாமூல் பிரிப்பதில் உருண்டார்கள் அப்படின்னு பத்திரிகை செய்தி வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்தி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அப்ப இதன் வெளிப்பாடுதான் வந்து பெண் காயத்ரி டிஎஸ்பி அந்த அம்மா வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரிங்க, ஏதோ 2 போலீஸ் தவறு செய்யறாங்க, அதுக்காக வந்து நம்ம வந்து டோட்டலா எல்லா போலீஸாருமே குறை சொல்லிவிட முடியாது. நியாயமான போலீஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சரியான போலீஸ், லஞ்சம் கொடுத்தாலுமே கூட ஐயா எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை கண்ணால பார்த்துருக்கேன். சார் வேணாங்க, சட்டப்படி என்னவோ கொடுத்துட்டு போயிருங்க, சட்டப்படி என்னவோ செஞ்சுட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் நியாயமா இருக்கிறாங்க. அதே மாதிரி கட்டாயமா உங்களுக்கு கட்டாயமா நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல போலீஸார் இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை குறைவு அதிகம், சதவீதம் குறைவு அதிகம், அப்புறம் பேசிக்கலாம். பட் ஏதோ சில போலீஸார் செய்யக்கூடிய ஒரு தவறின் வெளிப்பாடு என்ன ஆகுது? மிகப்பெரிய ஒரு போலீஸார்லாம் வந்து காயத்ரி டிஎஸ்பி போட்டு பாதிக்கப்படுகிறார் அப்படின்னு பகிரங்கமான ஒண்ணு. அதனால வந்து பொதுமக்கள் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு இலக்காரத்தன்மைக்கு வரக்கூடாது. போலீஸ் அப்படின்னா அவரை 2 விதமாக பார்ப்பது, 3 விதமாக பார்ப்பது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுல குறிப்பாக பெண் போலீஸ், ஆண் போலீஸ் பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. லத்தி எடுத்தாலே அவங்க போலீஸ் தான், யூனிஃபார்ம் மாட்டினாலே போலீஸ் தான். அப்படின்னு சட்டம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? நமக்கு தான் பாதுகாப்பு இருக்கும். இந்த நாட்டுல வந்து எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. ஒரே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவான். சில பேர் எதிர்த்து பேசுவா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா, ஆச்சா போச்சா தாட் பார்த்துருவோமா, அப்புறம் திடீர்னு காணா போயிடுவான். போலீஸ்னாலே ஒன்னு அவனுக்கு ஓட்டம் வரும் இல்லையா, பய உணர்வு வரும் இல்லையா, எதிர்த்து நம்மள போராடக்கூடிய ஒரு உணர்வு வரும். அப்ப அந்த போலீஸுக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அந்த போலீஸை வந்து இந்த மாதிரி ஒரு சில மோசமான சம்பவங்கள் மூலமா நம்ம ஏன் அவங்களுடைய மதிப்பை நம்ம ஏன் கெடுக்கணும்? பொதுமக்கள் நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும். அப்பதான் அவங்க நம்மளை பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்க கையில் இருக்கு. அவங்க மேலே சட்ட ஒழுங்கு நம்ம மீறலாமா? இது உண்மையிலே வந்து அருப்புக்கோட்டை சம்பவம் வருத்தத்துக்குரிய விஷயம். வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா, காயத்ரி டிஎஸ்பி அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த ஒரு மன வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். கவலைப்படாதீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஏதோ சில ஏரியாக்கள சம்பவம் நடக்கக்கூடிய விஷயம் தான். இது மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. இருந்தாலுமே கூட இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சம்பவமா தான் தெரியுது. அதனால வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும், எத்தனை பேர் 100 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, 8, 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்ன பண்ணணுமோ அதை சட்டப்படி தண்டனை கொடுத்து, மற்றபடி வந்து இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் ஆமா பொதுமக்களாகிய நாம தான் வந்து போலீஸாரை பாதுகாக்கணும். அப்பதான் அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. அவங்க சும்மா லத்தியை தூக்கிட்டு வந்தவொடனே, சட்டப்படி வந்தவொடனே ஒரு சட்ட ஒழுங்குலாம் வந்துடாது. நம்மளும் வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்களோட ஒத்துழைச்சு போனாதான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா கேதர் பண்ணி கரெக்டா சட்ட ஒழுங்கை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, இவன் வெட்ட அவன் வெட்ட அன்னைக்கு பயங்கரமான ஒரு தகராறு அருப்புக்கோட்டையில வந்திருக்கும். போலீஸ் இல்லாமல் இருந்திருந்தார். குறிப்பிட்ட ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஐயாவும் மற்ற தீரன் சூழ்நிலை என்னமோ ஒரு ஆளை அவங்க தான் தூண்டி விட்டாங்க, காளிக்குமார் கொலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் போலீஸ் இல்லாமல் இருந்திருந்தா அங்க மிகப்பெரிய ஒரு ருத்ர தாண்டவமே வந்திருக்கு இல்லையா? அதுக்கு கூட போலீஸார் அமைதிக்கு காரணம். ஆனா அப்படிப்பட்ட போலீஸார் மேல அந்த ஒரு பகிரங்கமான வன்கொடுமை தாக்குதல் இருக்கக்கூடாது. ஆமா, வரும் காலங்களில் நம்ம வந்து போலீசாரை பாதுகாக்கின்றார், நம்மளை பாதுகாக்கின்றார்கள், அவர்கள் நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஏன்னா காவலர்கள் என்றுமே நம் நண்பர்கள் என்பதில் பொதுமக்கள் நம்ம உறுதியா இருக்கும். பார்க்க அடுத்த வீடியோ. நன்றி.